ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் பிரியா வெங்கட். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கூட பயணிக்கிற சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொது இடத்துல, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க, இவங்க யாராவது ஏதாவது நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு என்னைக்காவது பாராட்டியிருக்கோமா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்கோமா? அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற போட்டி, பொறாமை அந்த எண்ணத்தினால நம்ம அவங்களுக்கு பாராட்டுதலோ, வாழ்த்துதலோ சொல்ல மாட்டோம். இல்லைங்களா? ஈர்ப்பு விதிய நம்புறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் தெரியும் நன்றி உணர்வு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு. அதே போல தாங்க நன்றியுணர்வு மாதிரியே இந்த பாராட்டுதலும், வாழ்த்துதலும் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான். நம்மளுடைய குறிக்கோள ஈஸியா அடையறதுக்கு ஒரு வழிதான் இந்த வாழ்த்துதலும், பாராட்டுதலும். சரிங்களா? எப்படிங்க ஒருத்தர பார்த்து பாராட்டி, வாழ்த்து அவங்களுக்கு சொன்னோம்னா, நாம எப்படி முன்னேற முடியும்? அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா, அவங்க தானே நல்லா இருப்பாங்க. எப்படி நாம நல்லா இருப்போம்? அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. வாங்க அத ஒரு கதை மூலமா பார்த்துடலாம். ஒரு வியாபாரி ரோட்டோரத்துல ஒரு கடைய போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வியாபாரம் என்ன பண்றாருன்னா, பழங்களும், காய்கறிகளும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தினந்தோறும் ஒரு சொற்பமான வருமானம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இத வச்சு தான் அவர் பொழப்பு நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அவருக்கு எதிர்ப்புறம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டிட்டு இருக்காங்க. அங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்தா, அந்த சின்ன வியாபாரிக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அவரோட தின வருமானம் பாதிக்கும் அப்படின்னு அவரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாரு. உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முனிவர பார்க்க போறாரு. அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்றாரு. அந்த முனிவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, "நீ எப்பல்லாம் அவர நினைக்கிறையோ, அந்த நேரத்துல அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க. நல்லா பாராட்டுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு பாராட்டுதலும், வாழ்த்துதலும் உங்களுடைய ஆழ் மனசுல இருந்து வரணும். அந்த மாதிரி அவர வாழ்த்துங்க" அப்படின்னு சொல்றாரு. எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாரு. "நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய கடைகள் திறக்கணும். உங்களுக்கு மென்மேலும் நல்ல வருமானம் வந்து கொண்டே இருக்கணும்" அப்படின்னு வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த வியாபாரி, ஐயா நான் நல்லா வளரணும் அப்படின்னு கேட்டா, நீங்க அவரை நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்ல சொல்றீங்களே, இது எந்த அளவுக்கு எனக்கு பயன் தரும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர், நீ முதல்ல இத ஃபாலோ பண்ணுப்பா, உனக்கு என்ன பதில் வருது அப்படிங்கிறத பின்னாடி வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே அந்த வியாபாரியும் அவரை பத்தி எப்பெல்லாம் நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டுற அந்த மனிதரை மனசார வாழ்த்தி பாராட்டுறாரு. அவர் சொன்ன மாதிரியே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க இன்னும் நிறைய இடத்துல கடைகள் திறக்கணும், நீங்க நல்ல செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வாழ்த்துறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரை எப்பெல்லாம் பார்க்க நேரிட்டதோ அப்பெல்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. அவரும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு போவாரு. இப்படியே பல நாட்கள் போயிடுச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பணக்காரர் அந்த சின்ன வியாபாரிய பார்க்க வராரு. அப்போ அவரிடம் கேட்கிறாரு, ஐயா உங்கள்கிட்ட நிறைய பழங்களும் காய்கறிகளும் இருக்குது. எனக்கு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு மொத்தமா தேவைப்படுது. அதனால உங்களோட மொத்த காய்கறிகளும் எனக்கே விற்பனை செய்றீங்களா? இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன வியாபாரிக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவருடைய தின வருமானமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பை கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷத்துல ஓகே சொல்லிட்டு அவருக்கு நன்றியும் தெரிவிச்சுட்டாரு. அதே நேரத்துல அந்த முனிவருக்கும் மனசார நன்றியும் தெரிவிச்சுட்டாரு. இதுதாங்க வாழ்த்துதலின் மகத்துவம். நீங்க ஒருத்தர பார்த்து நல்ல விதமா பாராட்டி, நல்ல விதமா வாழ்த்து சொல்லும்போது, அந்த வாழ்த்துதலும், பாராட்டுதலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில திரும்ப கிடைக்கும். அப்படிங்கிறத மனசார நம்பி, மனசார பாராட்டுங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மனசார பாராட்டும்போது உங்க மனம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும். அந்த சந்தோஷ உணர்வு பிரபஞ்சத்திட்ட போகும். அதுக்கான எனர்ஜிய நீங்க விரைவில் ரிசீவ் பண்ணுவீங்க. இதுதாங்க கான்செப்ட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.